தப்பா நினைக்காதீங்க சார். உங்க சம்சாரத்தை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. அவங்கள விட்டுட்டு இந்த சின்ன வீடு பின்னாடி சுத்தாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் சின்ன வீடா இருந்தா பரவாயில்ல, ஏற்கனவே பல பேருக்கு சின்ன வீடு. அவங்க மேல அபாண்டமா பழி சுமத்துறதா நினைக்காதீங்க சார். நான் சம்பாதிச்சுதான் என் தம்பி தங்கச்சிங்களை படிக்க வைக்கிறேன். அதனாலதான் நான் மத்தியானம் சாப்பிடுறதே இல்லை. ஆனா நீங்க இந்த ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க சாப்பாட்டுல இருந்து எனக்கு பங்கு போட்டு கொடுக்குறீங்க. அந்த உப்பை தின்னதுனாலதான் நீங்க ஏமாந்துடக்கூடாதுன்னு உண்மையை சொல்றேன். முனியம்மா, போன் ரிங் ஆகுது, யாருன்னு பாரு. ஹலோ, யார் பேசுறது? துபாய் ஷேக் பேசுறேன்னு சொல்லுங்க. பேசுங்க சார். துபாய் ஷேக் பேசுறேன். துபாய் ஷேக் பாப்பா, போன வாரம் தானே வந்துட்டு போனீங்க, அதுக்குள்ள என்ன? ஒரு வேலையா வந்தேன். என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? தண்ணி சரியில்லை. அப்புறம் என்ன, அதே லாட்ஜி அதே ரூம் தானே? போன வாரம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? தினம் சாயந்தரம் 5 மணி ஆனா கண்ணாடி போட்டு ஒரு பரதேசி பையன் இங்க வருவான். அதுக்குள்ள எங்களை அனுப்பிட்டா பெட்டா இருக்கும். அப்ப நாங்களே